சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு தான் போற போக்க பார்த்தா அந்த மலர் கூட அர்ஜுன் இன்னும் க்ளோஸ் ஆகி இன்னைக்கே அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்துரும் போல இருக்கு. அது மட்டும் நடந்துடுச்சு, அவ்வளவுதான். என் ஒட்டுமொத்த திட்டமும் வீணா போயிடும். அக்கா, இதுக்கு மேல வீணா போறதுக்கு என்ன இருக்கு? அதான் அவளுக்கு மொத்தத்தை கொடுத்து நம்மளுடைய மொத்த பிளானையும் காலி பண்ணிட்டானே. ஏய், இன்னும் எதுவும் முடியல. அவங்கள சீரவே விட மாட்டேன். அக்கா, இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் பண்ண போறதில்ல, நீ தான் பண்ண போற. நானா? ஆமா, இன்னைக்கு எப்படியாச்சும் உனக்கும் அர்ஜுனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடு. என்னது? எனக்கும் அர்ஜுனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டா? என்னடி என்னமோ புதுசா சொல்ற மாதிரி ஷாக் ஆகுற? எப்போ போட்ட பிளான் தானே இது? இல்ல, இருந்தாலும் அக்கா எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். ஏய், வர உனக்கு என்னடி ஆச்சு? சொல்ற எதையுமே செய்ய மாட்டேங்கிற. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றது செய். இப்ப அர்ஜுன் ரொம்ப லவ் மூட்ல இருக்கான். அவன் தூங்குற நேரமா பார்த்து நீ அவன் கூட க்ளோஸ் ஆகு. அக்கா, மலரா நிக்கிதாவான்னு தெரியாம ஏதாவது தப்பு நடக்கும். அது ஒண்ணுதான் இப்ப என்னோட அஸ்திரம். மிஸ் பண்ணிடாத, சொல்லிட்டேன். அக்கா வேண்டாம்க்கா. ஏய் நிக்கிதா, இதுதான் கரெக்டான டைம். போய் எப்படியாவது அர்ஜுன மயக்கு. அக்கா, உங்களுக்கு புரியல, எனக்கு பயமா இருக்குக்கா. ஏய் பயப்படாதடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படியே போகாத. நல்ல சாரியா கட்டிக்க. ஃப்ரிட்ஜில் மல்லிகைப்பூ வச்சிருக்கேன், அதையும் தலையில வச்சு லைட்டா மேக்கப் பண்ணிக்கிட்டு போ. ஐயோ அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் ரூம்குள்ள போனாலே எரிஞ்செரிஞ்சு விழுறான்க்கா. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுக்கா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இதுதான் நமக்கு சரியான டைம். மலர் அர்ஜுன் மேல செம கோவத்துல இருக்கா. அவ பண்றதெல்லாம் பார்த்தா அர்ஜுனுக்கும் மலர் மேல சின்னதா கோவம் வந்திருக்கணும். அத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அதுக்குதான் இந்த பிளானே. நான் இதெல்லாம் சும்மா எல்லாம் பண்ண சொல்லல. ஒரு ஆம்பளை மயக்கணும்னா பெருசாலாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அழகா புடவை கட்டிக்கிட்டு போய் அவன் முன்னாடி நின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா ஆம்பளை விழுந்துருவான். அதனால நீ இப்படியே போனா ஒன்னும் நடக்காது. நான் சொல்றபடி செய். வா. ஐயோ, இந்த லூசு நம்மள பெருசா எதுலயாவது லாக் பண்ணிடும் போல இருக்கே. சிறடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா. தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா. என் பொட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாருன்னு ஓடுறத பாரு. அடப்பட்டா மூச்சுதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன். முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ ஆனேண்டா. மாட்டிக்கிட்டியே. என்ன ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அது கை கால்ல ரொம்ப வலியா இருந்துச்சா, அதான் உதறிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு எக்ஸசைஸ் தான். இப்படி பண்ணா மூட்டு வலிலாம் சரியாகும்னு படிச்சேன். அப்படியா? தெரியுது. மூட்டு வலியால இந்த ஆட்டமா இல்ல முத்தம் கொடுத்ததுனால இந்த ஆட்டமான்னு பார்த்தாலே தெரியுது. சேச்சே மலர், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் அந்த முத்தம் கொடுத்தத ஒரு தெரப்பி மாதிரி தான் நினைச்சு கொடுத்தேன்.
அப்படியா? ம், ம். ஆமா மலர், என்ன நம்பு. எப்படி நம்புறது? அ, அ, எப்படி நம்புறதுன்னா எனக்கு புரியல. அதுக்காக நான் திரும்பவும் முத்தமா தர முடியும்? துர்கா, என்னம்மா இது? ஆளே மொத்தமா மாறி அந்த மலர் பக்கம் சாஞ்சிட்டா. நானும் ஏதோ கொஞ்ச நாள்ல திரும்பவும் ஏதாவது சண்டை வந்து வழக்கம் போல அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்து ஒரு நம்பிக்கையில இருந்தேன். இவன் பண்றதெல்லாம் பார்த்தா அது நடக்கவே நடக்காது போலமா. ஆமாக்கா, அவன் சொன்னதை கவனிச்சிங்களா நீங்க? இத்தனை நாளா செண்பவல்லி அம்மாக்கு அப்புறமா இந்த வீட்ல எல்லாமே நீதான்னு எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் அத செண்பகவல்லி அம்மாவும் அர்ஜுனுமே அடிக்கடி சொல்லிருக்காங்களே. ஆனா இப்போ அவன் என்ன சொன்னான்னு பாத்தியா? இதுக்கப்புறம் செண்பகவல்லி அம்மாக்கு அப்புறம் அந்த மலர் தான் எல்லாமேன்னு சொல்றான். அதுக்கும் மேல அவளை என்னமோ மகாராணிங்கிறான், எஜமானிங்கிறான். என்ன நினைச்சிட்டு இவன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா. அதெல்லாம் கூட பரவாயில்லக்கா. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டி கிட்ட கேட்கும் போது அவங்களும் உண்மைதான், இது சரி அப்படிங்கிற மாதிரில சொல்றாங்க. ஆக மொத்தமா எல்லாரும் அவ பக்கம் தான் நிக்கிறாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா அவளை வேலை செய்யறவன்னு சொன்னவ இப்போ எஜமானிங்கிறான். அப்போ நாமளா யார் அவளுக்கு வேலை செய்யறவங்களா? அவன் வெளிப்படையா சொன்னாலும் அதான் உண்மை. ஏற்கனவே நாங்க 2 பேரும் வேலை செய்யறவங்களா இருக்கிற மாதிரி அக்கா நாளைக்கு உன்னையும் அப்படிதான்க்கா சொல்லுவாங்க. அவனெல்லாம் முறைக்காத துர்கா. அவன் சொல்றதுல உனக்கு கோபம் வந்தாலும் ஒரு வகையில அதான் உண்மை. இப்பெல்லாம் அந்த மலருக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. வீட்டுல மட்டும் இல்ல, கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் அவகிட்ட தான் முடிவு கேட்கறாங்க. இப்படியே போச்சுன்னா உனக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அவ இருக்கிற வரைக்கும் ஜென்மத்துக்கும் உன்னால நீ நினைச்ச மாதிரி இந்த வீட்டையும் சொத்தையும் ஆள முடியாதுமா. அதுக்கு நான் விட்டாதானப்பா? நேத்து வந்தவ இந்த வீட்டு எஜமானி, இத்தனை வருஷமா இருக்கிற நானு அவளுக்கு வேலை செய்யறவளா? எப்போ இவன் இந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டானோ, இதுக்கப்புறம் அவளை விட்டு வைக்க முடியாது. அவளுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். என்னக்கா பண்ண போறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை சொல்றான்ல, அந்த மலர் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு. அவனோட அந்த உயிர் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. என்ன வள்ளி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, அர்ஜுன் கிட்ட தெரியுற இந்த மாற்றத்தை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மலரை புரிஞ்சுக்கிட்டு அவன் இந்த அளவுக்கு அவ மேல அன்பாவும் பாசமாவும் இருக்கிறத நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. வள்ளி, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அர்ஜுன் மனசுல மலருக்கு எப்பவும் ஒரு தனி இடம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்கள் அவங்கள ஒருத்தர் எதிரிங்க மாதிரி ஆக்கிடுச்சு. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நண்பர்களா பழகி இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்களுக்கு நடுவுல ஒரு புரிதலும் அந்நியோன்யமும் இருந்திருக்கு வள்ளி. அதனாலதான் நான் கேட்ட உடனே அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க மலர் சம்மதிச்சா. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சாலும் மலர அவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு இன்னைக்கு நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் வள்ளி. இந்த உலகத்திலேயே அவன் பெருசா மதிக்கிறதும் அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறது உன் மேலதான். அப்படி இருக்கும்போது உனக்கு இணையா மலர வச்சு பேசினான் பாரு, அப்பதான் மலர அவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தாய்க்கு இணையா தாரத்தை வச்சு பாக்குற கணவன் தான் சிறந்த மனுஷன்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல, அத இன்னைக்கு அர்ஜுன் நிரூபிச்சுட்டான் வள்ளி. ஆமாங்க,
எனக்கே அர்ஜுன் மலர இந்த அளவுக்கு மதிக்கிறான், அவ மேல அன்பா இருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷத்தையும் தாண்டி ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஒருத்தன் கட்டின பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிறான், அவளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்கறத வச்சுதான் அவனோட வளர்ப்பு என்னன்னு தெரியும்னு அடிக்கடி நான் அர்ஜுன் கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட வளர்ப்பு எப்படிப்பட்டதுன்னு இன்னைக்கு என்னோட பையன் நிரூபிச்சு காட்டிட்டாங்க. நான் அவனை எப்படி வளர்த்திருக்கேன் பாருங்கன்னு கர்வத்தோட சொல்லிக்கிற அளவுக்கு என்ன பெருமைப்பட வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல பெத்தவங்களோட பெரிய சந்தோஷமே தான் புள்ளைங்க கல்யாணம் பண்ணி குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுதான். அந்த சந்தோஷம் கூடிய சீக்கிரமே எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. அந்த சந்தோஷத்தை என் புள்ள அர்ஜுன் எனக்கு கொடுப்பாங்க. நம்ம பையன் மலர புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மலரும் அவனை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழணும். ஓட்ட தெரியாது. யார் நீங்களா? ஏய், என்னங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எழுதிட்டு வாங்கடா. சரிண்ணா. ஏமா வாமா. யார் நீங்க? அட வாமான்ற. என்ன அடிச்சியா நீ? என்னடா அவகிட்ட பேசிட்டு இருக்க? எழுதிட்டு வாடா. ஏய், நீ போடா. ஓடி. யார் நீங்க? நான் சொல்றல. ஏய், டேய். நான் சொல்றல. யார் நீங்க? இடம் பிடிக்காத வா. ஏய், எழுதிட்டு வாங்கடா. ஆடி. ஏய், வா. சொல்றல. ஏத்து. டேய், சீக்கிரம். ஏறு. இல்ல போ. போ. சீக்கிரம் வேகமா. ஏத்துடா. ஏய். குடுறாவல. போங்கடா. ஓடுறா. ஆடி. எங்க ஓட பான்றல? டேய் டேய் என்னாச்சு? என்னாச்சு? டேய் ஓடுற பாரு. வா வா. சீக்கிரம் வாடா. டேய், அவ எங்க போனாலும் விடக்கூடாதா? வாங்கடா. வாங்கடா. சீக்கிரம் வாங்க. ஏய், அவ இங்க இருக்கடா. வாங்கடா. ஏய், ஓடாத. நில்லு. நில்லு. ஏய். ஏய். ஆட்டமா காட்டுற. ஏய், எழுதிட்டு வந்து கார்ல ஏத்துக்கடா. சரிண்ணா. ஏய் வாங்கடா. ஏய், தப்பிக்க பாக்குற. ஏத்துக்கடா. ஒழுங்கா வண்டியில ஏறு. சீக்கிரம். ஆடி. ஏறு. ஏத்துடா. ஏய், ஏய். உள்ள போ. சீக்கிரம் உள்ள. ஏறு உள்ள. இல்ல போ. ஏறுடா. சரி, ஏறு. அமைதியா இரு. ஏறுடா. சரிடா. ஏய், அந்த சைடு போறா பாரு. புறா, புறா. ஓகேண்ணா. ஏய். ஏய். இங்க இரு. பேசாத. ஏய். ஏய். காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ஏய், அத்தாடி. ஏய், வண்டி ஏறு. சரிண்ணா.
ஹலோ ஹலோ மேடம். சொல்லு. சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? மேடம், நீங்க அனுப்புன போட்டோல இருந்த பொண்ணை நாங்க தூக்கிட்டோம். அர்ஜுன், அர்ஜுன், சந்தோஷ் இங்க பாருங்க. என்னாச்சு சந்தோஷ்? என்னாச்சு? மலருக்கு என்னாச்சு விசாரிச்சீங்களா? மலர் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? விசாரிச்சா அர்ஜுன், இங்க யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. மலருக்கு என்னாச்சு? அவ எதுக்காக இந்த பக்கம் வந்தா? இப்ப எங்க போனான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, ஒருவேளை மலருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி டக்குன்னு ஏதாவது. மாமா இல்ல அர்ஜுன், அப்படி சொல்லல. பைக் மட்டும் விழுந்து கிடக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமோ தான் சொல்ல வந்தேன். இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படிப்பா சொல்றீங்க? எனக்கு என்னமோ ஆனந்தன சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. இல்ல கட்டாரும்ப, வண்டியை பார்த்தா இது ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே தெரியல. இந்த பாரு, வண்டியில ஒரு சின்ன அடி கூட விழல. அர்ஜுன், ஒருவேளை மலர் யாராவது கடத்திருப்பாங்களா? மலரை யாரு கடத்த போறாங்க? அந்த மாதிரிலாம் மலருக்கு யாரும் எதிரிங்களா கிடையாது. இல்ல கட்டரும்பு, நமக்கு எதிரி இருந்துதான் கடத்தணும்னு அவசியம் இல்ல. பணத்துக்காக இப்ப எல்லாம் யார வேணாலும் கடத்திட்டு இருக்காங்க. நாமளும் எவ்வளவு நியூஸ் கேள்விப்படுறோம். ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமோ தான் எனக்கு தோணுது. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். பைக்ல எந்த ஒரு அடியும் படல, ஆனா மலரோட வலையெல்லாம் உடஞ்சு கிடக்கு. ஒருவேளை மலர் யாராவது கடத்த முயற்சி பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் நடந்து அப்படிதான் நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா நாமளா கன்ஃபார்மா எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாதுல்ல. சந்தோஷ், இங்க ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சு பார்த்தேன். இங்க சிசிடிவி கேமரா எதுவுமே இல்ல. அதுவும் இல்லாம இங்க பெருசா ஆள் நடமாட்டமும் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஒருவேளை கடத்திருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. அர்ஜுன், இங்க இருந்து பேசிட்டு இருக்கனால எதுவும் நடக்க போறது இல்ல. முதல்ல நம்ம மலர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்ப்போம். அப்புறம் அர்ஜுன், மலர் வழக்கமா போற இடத்துக்குலாம் போய் விசாரிச்சு பாருங்க. நானும் கட்டெரும்பும் போய் கடையில விசாரிச்சு பாக்குறோம். சரியா? சீக்கிரம் போயிட்டு வா கட்டெரும்பு. அர்ஜுன், நீங்களா எதையும் நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மலருக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க வாங்க, இங்க நின்று பிரயோஜனம் இல்லை. நீங்க வாங்க போலாம். அதை கீழே போட்டு வாங்க. ஏய், வண்டி நிறுத்து. டேய் அண்ணா, இவளை பாத்துக்கோங்கடா. நான் போய் ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்கடா. சரிண்ணா.
தம்பி, என் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அவளை பாத்தீங்களாப்பா எங்கேயாச்சும்? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அர்ஜுன், நீ இப்படி அமைதியாவே இருந்தா என்ன பார்த்தோம்? மலர் கிடைக்கலையா? மலருக்கு என்னாச்சுன்னே தெரியலம்மா. நானும் என்னால எவ்வளவு தூரம் தேட முடியுமோ அங்க எல்லாம் தேடி பார்த்துட்டேன். மலரை கண்டுபிடிக்கவே முடியல. என் மலருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாதுமா. ஐயோ அர்ஜுன், அர்ஜுன், என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மலருக்கு எதுவும் ஆகாது, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் கமிஷனர் கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமே மலரை கண்டுபிடிச்சிருவாங்க. நீ நம்பிக்கை விட்டுறாத. இதைத்தானடி நான் எதிர்பார்த்தேன். அந்த மலரை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல, அதான் அவளை நான் தூக்கி வச்சுக்கிட்டு உங்களை இப்படி திண்டாட விட்டுருக்கேன். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எல்லாமே என் அக்கா தான். என்னோட அக்கான்னு மட்டும் சொல்ல முடியாது, எனக்கு அப்பா அம்மான்னு எல்லா சொந்தமுமே அவதான். எனக்கு என் அக்கானா உயிர். அவளை நல்ல இடத்துல என்ன மாதிரி என் அக்காவை பாத்துக்கிற ஒருத்தருக்கு தான் அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என் வாழ்க்கையில என்னோட ஒரே ஆசை. அர்ஜுன், முத நாளே எனக்கும் அர்ஜுனுக்கும் இடைப்பட்ட உறவே மோதல்ல தான் ஆரம்பிச்சது. விளையாட்டா நான் எடுத்த வீடியோவை வச்சு அவனை சும்மா ஒரு ஜாலிக்காக தான் மிரட்டினேன். அது என்னமோ தெரியல, எந்த பையன்கிட்டயும் நான் இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டது இல்ல. ஆனா அர்ஜுன் கிட்ட அப்படி ஜாலியா விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கேட்ட சமயத்திலேயே நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிருப்பேன். ஆனா வீடியோவை டெலீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க முடியாம போயிடுமோன்னு தான் இன்னும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணாமலே இருக்கேன். இல்ல
சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் சொல்றா மலர் எங்கடா சார் சொல்றா சார் சொல்றா எனக்கு தெரியாது சார் உண்மையை சொல்லு சார் எனக்கு தெரியாது சார் விடுங்க சார் சொல்லு சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் விடுங்க சார் சொல்லுங்கறல்ல எனக்கு தெரியாது சார் சொன்னா கேளுங்க சார் சார் சொல்றியா இல்லையா கேளுங்க சொல்றா சொல்லு சொல்லுறேன் சார் சொல்லுறேன் சார் சொல்லிடுறேன் சொல்லுங்க சொல்லிடுறேன் காசி நகர் பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு சார் அங்கதான் வச்சிருக்கோம் சார் என்ன விட்டுருங்க சார் எது பண்ணிடாதீங்க சார் 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 வேற எதுவும் தெரியாது சார் சார் என்ன விட்டுருங்க சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் விட்டுருங்க சார் சார் ஏய் 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 காசி நகர் பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு சார் அங்கதான் வச்சிருக்கோம் என்னடா சொல்றீங்க? ஆமா மேடம், வெளியில போன என் ஆள் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் மேடம். நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன மேடம் பண்றது? போங்கடா முட்டாளுங்களா, இதுக்கு தான்டா நான் படிச்சு சொன்னேன் கேர்ஃபுல்லா இருங்கடு. ஷோ உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நானே அடிச்சுக்கணும் போல இருக்கு. டேய் முதல்ல உடனே அங்கிருந்து எல்லாரும் கிளம்புங்க. அவங்க கிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா நானும் மாட்டிக்குவேன். முதல்ல அங்கிருந்து தப்பிச்சு போய் தொலைங்க. மேடம் இவங்க என்ன பண்றது மேடம்? டேய் அவ தப்பிக்க கூடாதுடா. அவ பணம் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது. அவளை நீங்களே கொன்னுடுங்க. ஆனா நாங்க அவளை கொன்னுட்டா போலீஸ் அதை வச்சு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா நாங்க மாட்டிக்குவோம் மேடம். இதெல்லாம் நல்லா வாய் கிழிய கேளு. யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணு கொல்ல துப்பில்ல. இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் அங்க பக்கத்துல என்ன இருக்கு? பக்கத்துல பலகை, செங்கல், இரும்பு ராட்லாம் இருக்கு மேடம். ஏய் அது இல்ல, வேற வேற வேறயா? மேடம் மேடம் ஒரு திருஷ்டி பொம்மை மட்டும் இருக்கு மேடம். டேய் அறிவு கெட்டவனே, அந்த திருஷ்டி பொம்மையை வச்சு என்னடா பண்றது? அவளை தடையும் இல்லாம கொல்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்கடா. வேற எதுவும் டேய் மேடம் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். அந்த திருஷ்டி பொம்மையை வச்சு அவளை மறைச்சு கட்டி விடுங்க. சோறு தண்ணி இல்லாம பட்டினி கடந்து துடி துடிச்சு சாகட்டும். டேய் யாருக்கு தெரியாத மாதிரி கட்டுங்கடா. சரிங்க மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அண்ணன் பாத்து என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கயிறு அவருங்க, சீக்கிரம் அவருங்கடா, சீக்கிரம் சீக்கிரமாடா. வா இழுத்துட்டு வா, இழுத்துட்டு வா, இழுத்துட்டு வா, சீக்கிரம். போ சீக்கிரம் வாங்கடா, போ வா வா.